அது ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலி நான் ரைட்டு தான். நானும் அண்ணன் ரைட்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா வரண்டால நானும் அண்ணனும் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு கேம் மாதிரி ரைட்ல உள்ளவங்க லெஃப்ட்ல ஆடணும் அந்த மாதிரி கேம். அதனால அண்ணா ரைட்டு நான் ரைட்டு நாங்க ரெண்டு பேரும் லெஃப்ட்ல மாத்தி அப்போ நான் லெஃப்ட்ல ஆடும்போது எனக்கு டிரைவ் அண்ணன் போட்டா டிரைவ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அண்ணா சொன்னா அப்பாட்டா நீ டிரைவ் அப்பா நாளைக்கு லெஃப்ட்ல ஆடுவாங்க லெஃப்ட்ல நல்லா ஆடுறாப்பா ரெண்டுலையும் மாத்தி கூட ஆடிக்கலாம். சும்மா அப்பா அடுத்தலாம் வந்து ஒரு நோ சொல்லாம அடுத்தலாம் சும்மா லெஃப்ட்ல ஆடுவேன். சூப்பரா ஆனேன் லெஃப்ட்ல டிரைவ் எல்லாம் ரைட்டோட அப்படியே லெஃப்ட் கண்டினியூ ஆனதுதான் ஃபுல்லா எல்லாத்துலயும் லெஃப்ட். அப்பெல்லாம் கொஞ்சம் லெஃப்ட் எப்படி சொல்றது லெக் சைட்ல போகும்போது இந்த சைடு வந்திருப்பேன். அப்பெல்லாம் மூவ் பண்ணி ஆடுவேன். ஆனா லெஃப்ட்ல சூப்பரா ஆடுவேன். நேச்சுரலா வந்துச்சு. நான் ஆக்சுவலி லெஃப்ட்லயுமே எழுதுவேன் லெஃப்ட்லயும் போலிங் போடுவேன். எனக்கு லெஃப்ட்ல த்ரோ மட்டும் தான் வராது. மத்தபடி எல்லாமே ரைட்ல பண்றது எல்லாமே லெஃப்ட்ல பண்ணுவேன். அதனால எனக்கு லெஃப்ட்லயே எல்லாமே வந்துச்சு. அதனால அப்பா என்ன சொன்னாங்க ஓகே லெஃப்ட்லயே ஆடிக்கோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் எப்படின்னா நான் விக்கெட் கீப்பிங்குமே எனக்கு நேச்சுரலா வரும். போலிங் வந்து ஓகேவா பண்ணுவேன். அதை நான் ட்ரெயின் பண்ணி வர வச்சது. பட் விக்கெட் கீப்பிங் நேச்சுரல் வரும். அப்போது மேட்சுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் மாதிரி மாறி பண்ணேன். சும்மா கீப்பிங் பண்ணுவேன் அப்புறம் டக்குன்னு போலிங். அப்புறம் ப்ரொஃபஷனலா வரும்போது கேட்க ஆரம்பிச்சாங்க பேட்டிங்கா விக்கெட் கீப்பிங்கா இல்லை பேட்டிங்கா போலிங்கா. பேட்டிங் ஒரு சைடு கன்ஃபார்ம் பட் விக்கெட் கீப்பிங்கா போலிங்கா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு மேட்ச் விக்கெட் கீப்பிங் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அண்டர்-19 இதுல டொமஸ்டிக்ல வந்து ஃபுல்லா கீப்பிங் பண்ணேன். T20ல ஃபுல்லா போலிங் போட்டேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா போகும்போது அவங்க கேட்டாங்க என்ன பண்ற